வணக்கம். ஆசிரியர் தகுதித் தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவ மாணவியர்களுக்கான பதிவு. இது வகுப்பு 9 மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்றுக்கு முந்தைய காலம். இதிலிருந்து ஒரு வினா, ஒரு மதிப்பெண் வினா கண்டிப்பாக வரலாம். தெளிவாக படித்து கொள்ளுங்கள். பாருங்க, முதல் கேள்வி. மனிதர்களுடன் மரபணுவியல் நோக்கில் மிகவும் நெருக்கமாக இருப்பது அப்படின்னா சிம்பன்சி குரங்கு தான். சரிங்களா? மனிதர்களுடன் மரபணுவியல் நோக்கில் மிகவும் நெருக்கமாக இருப்பது சிம்பன்சி. 2. கேள்வி 2. வேளாண்மை மற்றும் விலங்குகளை பழக்கப்படுத்துதல் தொடங்கிய காலகட்டம் எந்த காலகட்டத்தில் அப்படின்னா புதிய காலகட்டத்தில் தான், புதிய கற்காலத்தில் தான் வேளாண்மை மற்றும் விலங்குகளை பழக்கப்படுத்துதல் தொடங்கிய காலகட்டமாக கருதப்படுகிறது. 3வது கேள்வி. பரிணாம வளர்ச்சி வரிசையில் நவீன மனிதனின் நேரடி முன்னோர் டேஸ் ஆவர். நேரடி முன்னோர் பரிணாம வளர்ச்சியில் யார் அப்படின்னா ஹோமோசெபியன்ஸ். 4வது கேள்வி. எகிப்து, இஸ்ரேல், பாலஸ்தீனம் மற்றும் ஈராக் ஆகியவை அடங்கிய பகுதி டேஸ் எனப்படுகிறது. பிறை நில பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பிறை நில பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. 5வது கேள்வி. சர் ராபர்ட் ப்ரூஸ்பூட் என்ற இங்கிலாந்து நிலவியலாளர் சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில் டேஸ் கருவிகளை முதன்முறையாக கண்டுபிடித்தார். பழங்கற்கால கருவிகளை முதன்முறையாக கண்டுபிடித்தார். அடுத்து 6வது கேள்வி. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். பாருங்க, எழுத்து தோன்றுவதற்கு முந்தைய காலம் வரலாற்றுக்கு முந்தையதாகும் அப்படிங்கிறது ஒரு கூற்று. சரியான விடையா? வரலாற்றுக்கு முந்தைய கால மக்கள் மொழியை வளர்த்தெடுத்தார்கள், அழகான ஓவியங்களையும் கலைப்பொருட்களையும் உருவாக்கினார்கள். 3வது, வரலாற்றுக்கு முந்தைய கால சமூகங்கள் படிப்பறிவு பெற்றிருந்ததாக கருதப்படுகின்றன. 4வதாக, வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டம் பழங்காலம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ இது எது சரி எது தவறு அப்படின்னு பார்த்தோம்னா சரியான கூற்றை மட்டும் தேர்க அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு 1வதும் லாஸ்ட் 4வதும் சரி. எழுத்து தோன்றுவதற்கு முந்தைய காலம் வரலாற்றுக்கு முந்தையதாகும், இது சரி. 4வது ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு சரி. வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டம் பழங்காலம் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். பாருங்க, செல்ட் எனப்பட்ட மெருகேற்றப்பட்ட கற்கோடரிகளை புதிய கற்கால மக்கள் பயன்படுத்தினார்கள். அப்போ செல்ட் அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். சரிங்களா? 2வது, புதிய கற்காலம் கிராமம் குறித்த சான்று சென்னை மாவட்டத்தில் உள்ள பையம்பள்ளியில் காணப்படுகிறது. 2வது. 3வது, புதிய கற்காலத்தை தொடர்ந்து வந்த பண்பாட்டு காலம் பழங்கற்காலம் எனப்படுகிறது. 4வது, விலங்குகளை வளர்த்தல், பயிர் செய்தல் ஆகியவை நடந்த காலகட்டம் இடைக்கற்காலம் எனப்படுகிறது. இது எது சரி அப்படின்னு பார்த்தோம்னா 1 மட்டும் சரிங்க. 1 செல்ட் எனப்படும் மெருகேற்றப்பட்ட கற்கோடரிகளை புதிய கற்கால மக்கள் பயன்படுத்தினார்கள். அப்போ புதிய கற்கால கோடரிகளை பயன்படுத்திய மக்கள் எந்த காலத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னா புதிய கற்கால மக்கள் தான் கற்கோடரிகளை பயன்படுத்தினார்கள். அடுத்து 8வது கூற்று. தமிழ்நாட்டின் ஆறுகள் குளங்கள் அருகே இடைக்கற்கால வாழ்விடங்கள் பல கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. காரணம், நீர்ப்பாசன மேலாண்மை இடைக்கற்காலத்தில் வளர்ச்சியடைந்து இருந்தது. இதில் எது அப்படின்னா கூற்றும் காரணம் இரண்டுமே தவறு. சரிங்களா? கூற்று காரணம் இரண்டுமே தவறு. 8வது கேள்விக்கு. 9. கைக்கோடரிகளும் வெட்டுக்கருவிகளும் டேஸ் பண்பாட்டை சேர்ந்த முக்கியமான கருவிகளாகும். கீழ் பழங்கற்காலத்தை சேர்ந்த முக்கியமான கருவிகளாகும். 10வது கேள்வி. கற்கருவிகளை உருவாக்குவதற்கு தேவையான வழிமுறைகளும் நுட்பமும் எந்த காலகட்டத்தில் அந்த தொழில்நுட்பம் என்ன தொழில்நுட்பம் அப்படின்னா கற்கருவி தொழில்நுட்பம் என அழைக்கப்படுகிறது. எந்த தொழில்நுட்பம் அப்படின்னா கற்கருவி தொழில்நுட்பம். கற்கருவிகளை உருவாக்குவதற்கு தேவையான வழிமுறைகளும் நுட்பமும் அது என்ன தொழில்நுட்பம் என அழைக்கப்படுகின்றன அப்படின்னா கற்கருவி தொழில்நுட்பம். 11வது கேள்வி. பழங்கற்காலத்திற்கும் புதிய கற்காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் என்னன்னு பார்த்தா இடைக்கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்வியிலேயே பதில் இருக்குதுங்க. அடுத்து 12வது கேள்வி. சரியான கூற்றை தேர்வு செய்க. அதாவது மனிதர்களின் தோற்றத்தை அறிவியல் நோக்கில் புரிந்து கொள்ள தகுதியுள்ளது தப்பித்து பிழைக்கும். உள்ளது தப்பித்து பிழைக்கும் என்ற கருத்து. 2வது, உயிர்களின் தோற்றம் என்ற நூலை ஹெர்பர்ட் ஸ்பென்சர் பதிப்பித்தார்னு ஒன்று இருக்குது. 3வது, உயிரியல் பரிணாம வளர்ச்சி குறித்து சார்லஸ் டார்வின் கோட்பாடு இயற்கை தேர்வு என்ற வழிமுறையுடன் தொடர்புடையது. 4வது, கல் தொழில்நுட்பம் குறித்து ஆராய்வது நிலவியலாகும். அப்போ இது சரியான கூற்று எது அப்படின்னா ஆப்ஷன் மட்டும்தான் சரியான கூற்று. மனிதர்களின் தோற்றத்தை அறிவியல் நோக்கில் புரிந்து கொள்ள தகுதியுள்ளது தப்பித்து பிழைக்கும் என்ற கருத்து உதவுகிறது. இதுதான் சரியான கூற்று. தகுதியுள்ளது தப்பித்து பிழைக்கும் என்பது சரியான கூற்று. சரிங்களா?
இது 13வது கேள்வி, சரியான கூற்றை தேர்க. குரங்கினங்களில் உராங்குட்டான் மனித மரபுக்கு மிக நெருக்கமான குரங்கினம். சரிங்களா? 2வது ஆப்ஷன், மனிதர்களின் முன்னோர்களை ஹோமினின் என்கிறோம். அவர்களின் தோற்றம் குறித்து சான்றுகள் ஆப்பிரிக்காவில் காணப்படுகின்றன. 3வது, செதிலை கருவிகள் செய்ய பயன்படுத்த முடியாது. சிறு செதில்கள் தயாரிக்க பயன்படும் மூலக்கல் அச்சூலியன் எனப்படும். இது எது சரியானது அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க, ஆப்ஷன் தான். மனிதர்களின் முன்னோர்களை ஹோமினின் என்கிறோம். அவர்களின் தோற்றம் குறித்த சான்றுகள் ஆப்பிரிக்காவில் காணப்படுகின்றன. இதுதான் சரியான கூற்று. அடுத்து 14வது கேள்வி, பொறுத்துக. பழங்கால மானுடவியல் அப்படிங்கிறது சிறு அளவிலான கல்லாலான அதாவது மனித இனம் முன்னோர்கள் குறித்த ஆய்வு. சரிங்களா? பழங்கால மானுடவியல் என்பது இதுதான் ஆப்ஷன் கரெக்ட். மனித இன முன்னோர்கள் குறித்த ஆய்வு. 2வது, கோடரி கருவிகள் என்பது அச்சூலியன் என அழைக்கப்படுகிறது. 3வது, கல்லிலும் எலும்பிலும் காணப்பட்ட உருவங்கள் வீனஸ் அப்படிங்கிறோம். 4வது, செம்மணல் மேடுகள் அப்படிங்கிறது தேரி அப்படின்னு சொல்லுவோம். சிறு அளவிலான கல்லாலான செய்பொருள்களை நுண்கற்களம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த 5க்கும் ஆப்ஷன்ஸ் கரெக்டாக படிச்சுங்க. லாஸ்ட்டில் உங்களுக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம், பார்த்துக்குங்க. 1வது ஆப்ஷன், 2வது ஆப்ஷன், 3வது ஆப்ஷன் எது சரிங்கிறத கொடுத்துருக்கோம். அடுத்து 15, டோல்மேன் எனப்படுவது கற்திட்டை. இதெல்லாம் கேட்டுட்டாங்க கொஷின். கற்திட்டை ஆகும். சிஸ்ட் எனப்படுவது கல்லறைகளை தான் சிஸ்ட்டுன்னு சொல்கிறோம். மென்ஹீர் எனப்படுவது நினைவு சின்ன குத்துக்கள், மென்ஹீர். சார்கோபேகஸ் என்பது ஈமத்தொட்டிகளை தான் சார்கோபேகஸ், இறந்தவர்களை புதைக்கக்கூடிய ஈமத்தொட்டிகள் அப்படின்னு சொல்லுவோம். 19வது கேள்வி, இரும்பு காலத்தில் முக்கிய தொழிலாக இருந்தது விவசாயம் தாங்க. மறக்காமல் படிச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? 20வது கேள்வி, ஹோமினிட் என்போர் யார்? நவீன மற்றும் அழிந்து போன அனைத்து பெருங்குரங்கு இனங்களும் ஹோமினிட் என்போர். சரிங்களா? இப்படி கூட கொஷின் கேட்கலாம். நவீன மற்றும் அழிந்து போன அனைத்து பெருங்குரங்கு இனங்களையும் எவ்வாறு அழைப்பர்? ஹோமினிட் என அழைப்பர். மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியமான கேள்வி பதில் இது. 21, ஆப்பிரிக்காவில் கருவிகளை உருவாக்கிய முதல் மனித இனம் ஹோமோ ஹெபிலிஸ். ஆப்பிரிக்காவில் கருவிகளை உருவாக்கிய முதல் மனித இனம் ஹோமோ ஹெபிலிஸ். 22வது கேள்வி, நவீன கால மனிதர்கள் இந்த பெயரால் குறிக்கப்படுகிறார்கள். ஹோமோசெபியன்ஸ். நவீன கால மனிதர்கள் ஹோமோசெபியன்ஸ் என்ற பெயரால் குறிக்கப்படுகிறார்கள். 23வது கேள்வி, டேஸ் காலகட்டத்தில் டைனோசர்கள் வாழ்ந்தன. இடை தொல்லுயிரூழி காலத்தில் வாழ்ந்தன டைனோசர்கள். 24வது கேள்வி, வரலாறு எழுதுவது பண்டைய டேஸ் காலத்தில் தொடங்கியது என்று சொல்லலாம். கிரேக்கர் காலத்தில்தான் வரலாறு எழுதுவது தொடங்கியது. அடுத்து, வரலாற்றின் தந்தை உங்களுக்கே தெரியும், ஹெரடோட்டஸ். வரலாற்றின் தந்தை, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷினுங்க. வரலாற்றின் தந்தை ஹெரடோட்டஸ். 26வது கேள்வி, எண்ணிகால்டின் அண்ணா அருங்காட்சியகம் டேஸில் அமைக்கப்பட்டது. எங்கேன்னா மொசபடோமியாவில். 27, உலகின் மிக பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியகம் உள்ள இடம் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம், பழமையான பல்கலைக்கழகம். சரிங்களா? நாலந்தாவுக்கு பிற்பட்டது தான். இங்கே தான் பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியகம் இருக்குது. 28, தோற்றம். டேஸ் தோற்றம் மனித வரலாற்றின் மிக முக்கியமான திருப்புமுனை. எழுத்துத்துறையின் தோற்றம் தான் எழுத்துத்துறையின் வளர்ச்சி தான் மனித வரலாற்றின் மிக முக்கியமான திருப்புமுனையாக அமைந்தது. 29வது கேள்வி, கூரிய வெட்டுமுனை உள்ள கல்லாலான ஒளிக்கு என்ன பெயர்? பியூரின் அழைப்பாங்க. சரிங்களா? கூரிய வெட்டுமுனை உள்ள கல்லாலான ஒளிக்கு பியூரின் என்று அழைப்பார்கள். 30வது கேள்வி, கீழ் பழங்கற்கால பண்பாட்டின் கற்கருவிகள் தமிழ்நாட்டில் கிடைத்துள்ள இடங்களில் டேஸ் ஒரு இடம். அத்திரம்பாக்கத்தில் தாங்க கீழ்பழங்கற்கால பண்பாட்டின் கற்கருவிகள் கிடைத்துள்ளது, அத்திரம்பாக்கம். 30 வினாக்கள் பார்த்தாச்சு. வகுப்பு 9 சமூக அறிவியல் பாடத்திலிருந்து மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்றுக்கு முந்தைய காலம், மிக சிறப்பான வினாக்கள். கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு கேள்வி வரும், ஒரு மதிப்பெண் வினா வரும். நல்லா படிச்சுக்கோங்க, தெளிவாக படிச்சுக்கோங்க டீச்சர்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்ஸ் கொடுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் அனுப்புங்க. அவர்களுக்கும் பயனுள்ள பதிவாக அமையட்டும். வாழ்த்துக்கள்.